ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஐ ஆம் த ஃபேட்டட் வில்லன் அப்படிங்கிற அந்த மரண மாசான மேன்வாவோட எபிசோட் 7ல இருந்து 10 வரைக்கும் தான் பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நம்ம எம்சி கு சாங்க நான் தாடா இங்க ரொம்ப பவர்ஃபுல், ஏன் முன்னாடி ஒரு பயலும் நிக்க முடியாது அப்படின்னு செம கெத்தா சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த நேரத்துல சூகிங் ஜே அங்க வந்து யங் மாஸ்டர் கு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட வரா. ஆனா திடீர்னு யாரோ பின்னாலேந்து வந்து அவ வாய அப்படியே பொத்தி அமைதியாயிரு, சத்தம் போடாம என் கூட வா அப்படின்னு மிரட்டுறாங்க. பதறி போய் திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஒரிஜினல் ஹீரோ யான் சென். நீ இங்க என்னடா பண்ற, தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன விட்டுடு அப்படின்னு அவ செமையா கடுப்பாகிறா. ஹீரோ யான் சென் அவகிட்ட தூச்சாங்கிற இப்ப இங்க இல்ல, இதுதான் சரியான நேரம், என் கூட வந்துரு, நீ எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே இமோஷனலா கண்ணீரோட கெஞ்சுறான். ஆனா சூகிங் ஜே சற்றும் யோசிக்காம யங் மாஸ்டர் எங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றாரு தெரியுமா, அவர்கிட்ட நீ எல்லாம் ஒரு தூசிக்கு சமம், உன்கிட்ட அப்படி என்ன தகுதி இருக்குன்னு நான் உன் கூட வரணும், நீ ஒரு யூஸ்லெஸ் ஆள்டா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பச்சையா திட்டுறா. தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணே இப்படி அசிங்கப்படுத்துறத கேட்டு ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி இதையும் சுக்கு நூறா உடைஞ்சு போய் நிக்கிறான். சூகிங் ஜே அதோட நிறுத்தாம கு சாங்டி உன்னை பாக்கறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லனா நீ கன்ஃபார்மா செத்துடுவ அப்படின்னு வார்னிங்க கொடுக்கறா. அவனோட ரிங்குக்குள்ள இருக்கிற அந்த மாஸ்டரும் டேய் பைத்தியம், இங்க இன்னே நிக்கிற, அவன் வந்தா சட்னி ஆக்கிடுவான், சீக்கிரம் எஸ்கேப் ஆவுடா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த துரோகத்தை ஏத்துக்கவே முடியல, அப்படியே மரத்து போய் நிக்கிறான். இதையெல்லாம் தூரத்துல மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிற நம்ம எம்சி கு சாங்ரேக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆஹா, இவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் மலன்னு மைனஸ் ஆகுதே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சிஸ்டம் பாயிண்ட்ஸ பார்த்து செம குஷியாகிறான். திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற பெரிய கேட்டு திறக்க ஆரம்பிக்குது. ஐயோ, கு சாங்ரே வந்துட்டான் போல, நிலைமை பைமீறி போதேன்னு நினைச்ச சூகிங் ஜே சட்டுன்னு ஒரு கத்தியை எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலேயே சரக்குன்னு குத்திடுறா. நெஞ்சில கத்தியோட ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற ஹீரோ, சூகிங் ஜே நிஜமாவே நீதானா எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு வலியிலையும் உச்சக்கட்ட அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் கேக்குறான். இப்பவாது இங்க தப்பிச்சு ஊடிப்போ, இல்லனா நான் உன்னை முழுசா கொன்றுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறா. ரத்தம் கொட்ட கொட்ட நிக்கிற ஹீரோவோட உடம்புல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான ரெட் பவர் வெளியே வருது. அது அவரோட நெஞ்சில ஏற்பட்ட காயத்தை ரொம்ப வேகமா குணப்படுத்துது, ஹீல் பண்ணுது. தான் காதலியே தன்னை குத்திட்டாலேங்கிற அந்த வலியிலையும் ஆத்திரத்திலையும் ஹீரோ இப்போ ஒரு மரண வெறியோட பவரை பாக்குறான். நெஞ்சில கத்தியோட நிக்கிற நம்ம ஹீரோ யான் செனுக்கு இப்ப பயங்கரமான காண்டு. நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல, உன்னை இப்போதைக்கு விடுறேன், ஆனா எதிர்காலத்துல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான சபதத்தை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். சரியா அந்த நேரத்துல நம்ம எம்சி கு சாங் சே செம்ம கெத்த அங்க என்ட்ரி கொடுக்கறான். அவனை பார்த்த உடனே சூகிங் ஜே, யங் மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த குப்பையை நான் அங்கிருந்து விரட்டிட்டேன் அப்படின்னு அவன் முன்னாடி ஒரு நல்ல பேரு வாங்க பாக்குறான். நம்ம கு சாங் ஜேவும் சும்மா இல்ல, ரொம்ப அன்பா அவளை கட்டி பிடிச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் சூகிங் ஜே, நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவளை பாராட்டுறான். கு சாங் ஜே அப்படி அரவணைச்சதும் சூகிங் ஜே அப்படியே உருகி போய் அவ கையில இருந்த கத்தியை கீழே போட்டுடுறா. யங் மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர், ஆரம்பத்தில் அவரை பத்தி தப்பா நினைச்சது என் தப்பு தான் அப்படின்னு அவரை முழுசா நம்பி அப்படியே மயங்கி நிக்கிறா. ஆனா நம்ம வில்லன் கு சாங் ஜே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் தெரியுமா, இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா என்ன வேணா செய்வாங்க போல, ஆனா எனக்கு தேவைப்படுறது இதுதான், இப்படிப்பட்ட விசுவாசமான வேலைக்காரங்க, லாயல் சர்வன்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிறான். சரியா அந்த நேரம் சிஸ்டம் கத்துது. ஹீரோ யாம்சனுக்கு -60 பாயிண்ட்ஸ், நம்ம எம்சிக்கு +300 பாயிண்ட்ஸ் ஜாக்பாட் மாதிரி ஆட் ஆகுது. பாருடா எவ்வளவு வேகமா இவன் தோத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம எம்சி செம்ம குஷி ஆகுறான். ஹீரோவோட மாஸ்டர், டேய் இங்கே இருந்தா எல்லாம் முடிஞ்சிடும், சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கிருந்து ஒரு வழியா தப்பிச்சு போறான். அப்படியே சீமை கட் பண்ணா இப்போ ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்ட். அங்க எதிரிகள் அட்டாக் பண்ண செம்ம ரெடியா நிக்கிறாங்க. அந்த எதிரி படத்தலைவன், எங்கடா உங்க மாஸ்டர், செத்துட்டாரா இல்ல பயந்து ஓடிட்டாரா அப்படின்னு நக்கலா கத்துறான். அதுக்கு அந்த அரண்மனை மன்னன், எங்க மாஸ்டர் இந்த மாதிரி சின்ன பசங்க கூட சண்டை போடலாம் வருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு செம்ம பில்டப் கொடுக்கறாரு. இதெல்லாம் எங்களை ஏமாத்திர நீ பண்ற ட்ரிக் கழவா, எல்லாரும் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு எதிரிகள் முன்னேறி வராங்க. ஆனா திடீர்னு
அங்கிருந்து ஒரு பயங்கரமான சக்தி அப்படியே வெளிப்படுது. அந்த பிரஷரை தாங்க முடியாம எதிரிகள் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு நிக்கிறாங்க. அங்க என்ட்ரி ஆகுறது வேற யாரும் இல்ல, நம்ம எம்சி கு சாங்சே தான். அவர் ரொம்ப கூலா ஸ்டைலா நடந்து வந்து, எல்லாரும் சீக்கிரம் இங்கிருந்து ஓடி போயிடுங்க, உங்களால இந்த இடத்தோட அழகே கெட்டு போச்சு, இங்க இருக்கிற சூழ்நிலையை உங்க முகத்தை காட்டி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு எதிரிகளை பார்த்து அந்த எதிரிப்படை தலைவன் நம்ம கூச்சேங்கிய பார்த்து ரொம்பவே கிண்டலா சிரிக்கிறான். நீ ஒரு சேக்ரெட் லார்டா? தம்பி, ஒரு சின்ன பையன் இங்க வந்து என்னடா பண்ணிட முடியும்? நீ இன்னைக்கு காலிடா அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசுறான். இத கேட்ட அந்த அரண்மனை மன்னர், உன் வார்த்தைகளை ஜாக்கிரதையா விடு, இல்லனா இந்நேரம் நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த எதிரி தலைவன் எதையும் காதுல வாங்காம கோபத்துல பயங்கரமா அட்டாக் பண்ண முன்னேறி வர்றான். ஆனா நம்ம எம்சி கூச்சங்கே பதட்டமே இல்லாம ரொம்ப அசால்ட்டா தன் சக்தியை ரிலீஸ் பண்றான். அங்கு ஒரு பெரிய மோதல், கிளாஷ் நடக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். எதிரி தலைவன் தன் முழு சக்தியும் போட்டு அட்டாக் பண்ணா, நம்ம எம்சி அதை வெறும் தன் உள்ளங்கையாலேயே அசால்ட்டா தடுத்து நிறுத்திடுறான். என்னது, இது எப்படிரா சாத்தியம் அப்படின்னு அந்த தலைவன் மிரண்டு போய் நிக்கிறான். அடுத்த நொடியே கூச்சேங்கே அந்த தலைவனோட கைய அப்படியே பிடிச்சு கடா முடான்னு எலும்பு உடையிற சத்தம் கேட்கிற அளவுக்கு ஒடிச்சிடுறான். வலியில துடிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போய் விழறான். இவன் என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பெரிய பேலஸ வச்சிருக்க இன்னொரு எதிரி தலைவன் வரான். சரி, இப்போ என்னோட முறை, இந்த எலிய நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விடுறான். அதுக்கு கூச்சேங்கே நக்கலா, யார் எலின்னு இப்ப தெரிஞ்சிரும் தம்பி அப்படின்னு பதிலடி கொடுக்கறான். சூ கிங்கே பதட்டமா, யங் மாஸ்டர் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கத்துறா. எல்லா எதிரிகளும் ஒன்னா சேர்ந்து கூச்சேங்கே மேல அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம எம்சி தான் இடத்துல இருந்து ஒரு அங்குலம் கூட நகரல. வெறும் தான் உள்ளங்கை அசைவாலேயே எல்லா அட்டாக்குகளையும் தும்சம் பண்றா. எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு சக்தியும் அவரோட உடம்ப நெருங்க கூட முடியல. கடுப்பான அந்த எதிரி, டே, அந்த பேலஸ் அவன் மேல தூக்கி போடுங்கடா, அவனை நசுக்கி புடிங்க, அவன் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு கத்துறான். அந்த பிரம்மாண்டமான பேலஸ் கூச்சேங்கே மேல வந்து விழுது. அந்த பேலஸ்குள்ள கூச்சேங்கே மாட்டிக்கிட்டத பார்த்து எதிரிகள் குஷியாகிறாங்க. ஒரு வாட்டி இதுக்குள்ள போயிட்டா யாராலையும் வெளியே வர முடியாது, இவன் கதை இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. மன்னர் கூட, ஐயோ, என்னாலையும் இதுல எதுவும் பண்ண முடியாது, அந்த பையன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. எதிரி தலைவன், பாத்தியா, இவன் ஒரு சாதாரண எலிதான், என்னை எதிர்த்தா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு ரொம்பவே பந்தாவா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அந்த பேலஸ் மேல பெரிய பெரிய விரிசல்கள் விழ ஆரம்பிக்குது. அந்த பேலஸ் உள்ள இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அதை உடைச்சுக்கிட்டு வரப்பாக்குது. இத பார்த்த எதிரி தலைவன், இம்பாசிபிள், இது நடக்கவே வாய்ப்பில்லையே. இது அந்த பிரம்மாண்டமான அரண்மனை ஒரு பயங்கரமான வெடிச்சத்தத்தோட பிளாஸ்ட் ஆகுது. புகையும் தூசியும் அடங்குற அந்த சிதிலங்களுக்கு நடுவுல இருந்து நம்ம எம்சி கூச்சாங்கி செம்ம மாசா நடந்து வர்றான். இங்க சில எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன் கையில அந்த மிரட்டலான பர்பிள் எனர்ஜியை சேகரிக்கிறான். அடுத்த நொடி அவன் ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் விட அங்கிருந்த எதிரிகள் ஒவ்வொருத்தனா காத்துல பறந்து செத்து விழறாங்க. ஒரே அடியில ஒட்டுமொத்த படையும் நிலைகுலைஞ்சு போகுது. இத பார்த்த அந்த எதிரி தலைவர்களுக்கு பயத்துல கை கால் எல்லாம் நடுங்குது. சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடுங்கடா அப்படின்னு அவங்க கத்த, நம்ம கூச்சாங்கியும் ரொம்ப கூலா, நேரம் முடிந்து விட்டது தம்பி அப்படின்னு சொல்றான். அந்த தலைவன் ரத்தத்தை கக்கிக்கிட்டு, யார் நீ, உனக்கு எப்படி இவ்ளோ பவர் அப்படின்னு கேட்க, நம்ம எம்சி வானத்தை காட்டி, அந்த அப்பர் ரெல்ம பார்க்கிறாயா, நான் அங்கிருந்து வந்தவன், உனக்கெல்லாம் நான் ஒரு காட் அப்படின்னு தன் மாசான அடையாளத்தை வெளிப்படுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சீன் கட் பண்ணா, இப்போ நகர மக்கள் எல்லாரும் கூச்சாங்கியோட வீரத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா கூச்சாங்கே எவ்ளோ பவர்ஃபுல், ஒரே அடியில எல்லா எதிரிகளையும் முடிச்சிட்டாரு. அந்த என்சென் ஒரு வேஸ்ட், நம்மள காப்பாத்தின கூச்சாங்கே தான் நம்ம உண்மையான தலைவன் அப்படின்னு புகழ்றாங்க. சரியாக அந்த மக்கள் பின்னாடியே நம்ம ஹீரோ என்சென் நடந்து வர்றான். தன்னை பத்தி மக்கள் இவ்வளவு கேவலமா பேசுறத கேட்டதும் அவனுக்கு கோவம் தலைக்கேறுது. அவனோட அந்த நல்லவன் முகமுடி கழலுது. திடீர்னு அவனோட அந்த விசித்திரமான பாட்டில் அல்லது போர்ட்டல் ஒன்னு திறக்குது. எல்லாரையும் எரித்து விடு
அப்படின்னு அவன் கத்த ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் உயிரோட எரிக்கப்படுறாங்க. இவங்க என்னை பத்தி தப்பா பேசினா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி வெறியோட சொல்றான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹீரோ எப்படி வில்லனா மாறுறான்னு. மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினா கூச்சாங்கே உள்ள வர்றத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. அங்க சூக்கிங்கே இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. யங் மாஸ்டர், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம எம்சி ஒரு மர்மமான சிரிப்போட எல்லாமே இப்படிதான் நடக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கு அப்படின்னு பதில் சொல்றான். நம்ம கூச்சாங்கே கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு விசேஷமான பொருளை கொடுக்கறா. எங்க குடும்பத்தை இனிமே நீங்களே கவனிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைக்கிறா. அந்த பொறுப்பு எவ்வளோ பெருசுன்னு அவளுக்கு தெரியும். ஆனா நம்ம எம்சி ரொம்ப அசால்ட்டா, சரி இது எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தானே அப்படின்னு கெத்தா ஏத்துக்கிறான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மத்தவங்களுக்கு சுமையா தெரியறது நம்ம ஆளுக்கு ஒரு ஜுஜுபி மேட்டர். அப்புறம் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இன்னும் 3 நாள்ல நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நீயும் என் கூட வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு செம ஆஃபர் கொடுக்கறான். அவளும் துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஒத்துக்கிறா. மன்னரோட மகள் கிளம்புனதும் கூச்சாங்கே தன் உதவியாளரான அந்த வயசானவரை வர சொல்றான். அந்த ஆளு ஏற்கனவே செம ஷார்ப்பு. ஒரு புதிய இடத்த பத்தின எல்லா ரகசிய தகவல்களையும் திரட்டிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் ஏதோ ஒரு புதிய மாஸ்டர் பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. கண்டிப்பா நான் உன்னோட இடத்துக்கு வருவேன், ஆனா இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்சி தன்னோட அடுத்த வேட்டைக்கு ரெடி ஆகுறான். இப்போ சீன் வேற ஒரு சிட்டிக்கு மாறுது. அங்க ஒரு அகாடமி மாதிரி இடத்துல ஒரு டீச்சர் எல்லாருக்கும் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு மாணவன் மட்டும் உலகமே அழிஞ்சாலும் கவலைப்படாம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன்தான் நம்ம புது ஹீரோ சென். டீச்சருக்கு செம காண்டாகுது. அவனை பிடிச்சி எழுப்புறாங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவன் என்ன ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருந்தானா, இங்க வந்து தூங்குறான் அப்படின்னு செமையா கலாய்க்கிறாங்க. டீச்சர் கத்துன சத்தத்துல அவன் திடுக்கிட்டு எந்திரிக்கிறான். ஆனா அவன் எந்திரிச்ச உடனே பேசுறது தான் ஹைலைட். நான் தான் ராஜா, என்னை எழுப்புனது யாரு அப்படின்னு ரொம்ப விசித்திரமா பேசுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு எல்லாம் தெரியும், யாரா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு ஒரு ரீபான் ஹீரோ மாதிரி செமையா சீன் போடுறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பழைய காலத்து ராஜாவோட ஆவி அல்லது ஞாபகம் வந்திருக்குன்னு மட்டும் புரியுது. அந்த பையன் அகாடமியில பந்தா பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியே வானத்துல பயங்கரமான இடி மின்னல் சத்தம் கேக்குது. வானத்துல மேகங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி நம்ம கூச்சாங்கே கெத்தா வரான். கீழே இருக்கிற அந்த பையனை பார்த்ததும் நம்ம எம்சிக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆஹா, இங்க இன்னொரு அதிர்ஷ்டசாலி, அதாவது ஃபார்ச்சூன் சன் சிக்கிட்டான் போலயே. இவனை வச்சு செய்யறதுல நமக்கு ஒரு தனி மஜா கிடைக்க போகுது அப்படின்னு தன் வில்லத்தனமான ஸ்டைல்ல நினைக்கிறான். நம்ம கூச்சாங்கே அந்த புதிய சிட்டிக்குள்ள நுழையும் போதே சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல அந்த புதிய ஹீரோவான சென்னை பத்தின எல்லா விவரங்களும் டக் டக்குன்னு வந்து விழுது. நம்ம ஆளுக்கு இப்போ புதுசா ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. அங்க சூக்கிங்கே அவன் கூடவே வந்து, உங்க மூடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு போல, நானும் உங்க கூடவே வர்றேன் அப்படின்னு கொஞ்சிரா. நம்ம எம்சி செக் பண்ணி பார்த்தா இவன் கூடவே சுத்துறதால சூக்கிங்கேயோட லக் பாயிண்ட்ஸ் இப்போ 400 தொட்டுடுச்சு. நம்ம ஆளு சும்மா இருப்பானா, உன்ன மாதிரி ஒரு பேரழகி கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு அவளை பார்த்து வழிஞ்சுக்கிட்டே நக்கலா பேசுறான். அவளும் அதை ஒரு ஜாலியான கிண்டலா எடுத்துக்கிட்டு வெக்கப்படுறா. ஆனா பாவம் அவளுக்கு தெரியாது, இவன் அவளை ஒரு லக் மிஷினா தான் பாக்குறான்னு. சரியா அந்த நேரத்துல எபிசோட் 1ல வந்த அதே ஆட்கள் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கறாங்க. மாஸ்டர், நாம இந்த லோ லெவல் உலகத்துக்கு வந்துட்டோம், இங்க ஜாலியா ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட அசிஸ்டன்ட் ஒரு படி மேல போய், இந்த உலகம் நம்ம மாஸ்டருக்கு ஒரு சின்ன விளையாட்டு மைதானம் மாதிரி தான் அப்படின்னு பில்டப் கொடுக்கறாரு. ஆனா கூச்சாங்கே ரொம்ப அடக்கமா, அப்படியெல்லாம் இல்லப்பா, நாம சும்மா இந்த ஊரை சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா மனசுக்குள்ள இந்த உலகத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன் அப்படின்னு ஒரு வில்லத்தனமான பிளான் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஹோட்டல்ல நம்ம பழைய ஹீரோ யான்சன் ரொம்பவே நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் தன்னை திட்டுறதையும் கூச்சாங்கேய புகழ்றதையும் கேட்டு அவனுக்கு ரத்தம் குதிக்குது. அப்போ அவனோட மாஸ்டர் அந்த ஆவி ரூபத்துல வந்து, ஏண்டா இன்னமும் நீ கூச்சாங்கேய ஜெயிக்க முடியும்னு நம்புறியா, உன்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு அவனோட நிலைய சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு யான்சன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். மாஸ்டர், என்கிட்ட ஒரு ரகசிய வரைபடம் இருக்கு, இதை வச்சு அந்த புதையல் ஆயுதத்தை கண்டுபிடிச்சா கூச்சாங்கே மாதிரி 10 பேரை நான் ஒரே நேரத்துல போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் இன்னும் திருந்தின மாதிரி தெரியல, மறுபடியும் ஒரு பெரிய ஆபத்துல போய் சிக்க போறான். கூச்சாங்கே இப்போ அந்த வயசான உதவியாளரோட வீட்டுக்கு தங்கறதுக்காக போறான். அந்த உதவியாளர் கூச்சாங்கேய பிரிய மனசில்லாம உருக்கமா நிக்கிறாரு. நீ உன் குடும்பத்தை போய் பாரு, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம எம்சி ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறான். இத பார்த்த சூக்கிங்கே,
பாருடா, ஒரு சாதாரண வேலைக்காரங்கிட்ட கூட நம்ம மாஸ்டர் எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு மறுபடியும் அவரை நம்பி ஏமாறுறா. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த வீட்டு குடும்பத்தினர் தங்களோட ஆன்செஸ்டர், அதாவது முன்னோடி, ஒரு சின்ன பையன் முன்னாடி குனிஞ்சு பயபக்தியோட வணக்க வைக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எங்க பரம்பரையிலேயே இவர்தான் பெரிய ஆளு, இவரே இந்த சின்ன பையன் கால்ல விழுறாரே, அப்ப இவன் யாரா இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். நம்ம கு சாங்ஜே சூகிங்கேவை கூட்டிக்கிட்டு அந்த நகர சுத்தி பார்க்க கிளம்புறான். அப்போ அந்த பெரியவர் ஆன்செஸ்டர் தம் மகளை கூப்பிட்டு, இனிமேல் நீதான் நம்ம யங் மாஸ்டருக்கு சேவை செய்யணும், நிழல் மாதிரி அவர் கூடவே இரு அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை போடுறாரு. அங்கதான் ஒரு மரண மாசான ட்விஸ்ட். அந்த மகள் வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகாடமில மாணவர்களை மிரட்டிட்டு இருந்த அதே டீச்சர் தான். அவ ஓடி வந்து கு சாங்ஜே கால்ல விழுந்து ஆசி வாங்கிட்டு, நானும் உங்க கூடவே வர மாஸ்டர் அப்படின்னு பவ்யமா சொல்லிட்டு தயாராகிறா. அந்த டீச்சரோட பேரு லின் கீஹான். நம்ம எம்சி செக் பண்ணி பார்த்தா அவளோட ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் 200ல இருக்கு. அவ நகர சுத்தி காட்ட தயாராகும்போது அந்த அகாடமி மாணவனான நம்ம புது ஹீரோ சென் இத பார்த்துட்டு பொறாமையில துடிக்கிறான். ஏன்னா இந்த சென்க்கு தன் சகோதரி லின் கீஹான் மேல ஒரு விசித்திரமான, சொல்லப்போனா ஒரு வில்லத்தனமான ஈர்ப்பு இருக்கு. இவகிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் பாடியே எனக்கு தேவை, அத நான் எடுத்துக்கிட்டா இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு கேவலமான பிளான் போடுறான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ ஹீரோவா இல்ல வில்லனானே தெரியல, சொந்த அக்காவையே ஒரு பொருளா பாக்குறான். அந்த புது ஹீரோ கு சாங்ஜேய பாக்கும்போது இவன் அதிர்ஷ்டம் ஏதோ மர்மமா இருக்கே, இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறான். ஆனா நம்ம எம்சி கு சாங்ஜே அவனை திரும்பி பார்த்துட்டு மனசுக்குள்ள நக்கலா சிரிக்கிறான். தம்பி, உன்கிட்ட வெறும் 500 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அதுவும் இல்லாம உன் சொந்த சகோதரி மேலேயே நீ கண்ணு வச்சிருக்க இல்லையா, இப்போ இந்த பொண்ணு ஏன் கூட வந்துட்டா நீ அடுத்து என்ன பண்ணுவேன்னு நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறான். அந்த பொண்ணு இந்த சின்ன பையனோட பலவீனம்னு தெரிஞ்ச உடனே அவளையே ஒரு துருப்புச் சீட்டா வச்சு அந்த பையனை எப்படி காலி செய்ய போறான்னு கு சாங்ஜே முடிவு பண்ணிட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த மாசான அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.